ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். அசோக் அப்படின்ற ஒரு நபர் தன்னுடைய ஃப்ரெண்டு பாலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அசோக்கோட இன்னொரு நண்பர் சந்துரு அப்படின்ற ஒரு நண்பர் வந்துடுறாரு. இப்போ அசோக் பாலாவை தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு சந்துருவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. 3 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹாய் சந்துரு, மீட் மை ஃப்ரெண்ட் பாலா. மீட் மை ஃப்ரெண்ட் பாலா அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு பாலாவை மீட் பண்ணு. அதாவது பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதான் என் ஃப்ரெண்டு பாலா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வி ஸ்டடிட் அப்படின்னா நாங்கள் படித்தோம். இன் காலேஜ் அப்படின்னா காலேஜ்ல, டுகெதர் அப்படின்னா ஒன்றாக. ஹாய் சந்துரு, மீட் மை ஃப்ரெண்ட் பாலா. இது பாரு, இவன் தான் என் ஃப்ரெண்டு பாலா. வி ஸ்டடிட் இன் காலேஜ் டுகெதர். நாங்கள் காலேஜில் ஒன்றா தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறாப்புல அசோக்கு. அதுக்கு சந்துரு, ஹலோ பாலா, நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ அப்படின்னா உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். அசோக் ஹேஸ் டோல்ட் மீ a lot about you. அசோக் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். அசோக் ஹேஸ் டோல்ட் மீ அப்படின்னா அசோக் என்னிடம் சொல்லியிருக்கிறான் a lot நிறைய, about you உங்களை பற்றி, உன்னை பற்றி. ஹலோ பாலா, உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். அசோக் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். ஹலோ பாலா, நைஸ் டு மீட் யூ. அசோக் ஹேஸ் டோல்ட் மீ a lot about you அப்படின்னு சொல்றாரு சந்துரு. அதுக்கு பாலா என்ன சொல்றாரு? ஹாய் சந்துரு, நைஸ் டு மீட் யூ டூ. உங்களை பார்க்கறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு பாலா என்ன சொல்றாரு? நைஸ் டு மீட் யூ டூ. உங்களை பார்க்கறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. ஹோப் ஹி செட் ஒன்லி குட் திங்ஸ். நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ கவனிங்க. ஐ ஹோப் அப்படின்னு தான் வாக்கியத்தை அமைச்சு பேசணும். ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த ஐ அப்படின்ற வார்த்தையெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஐ ஹோப்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. வெறுமனே ஹோப்பு தான். சரிங்களா? ஹோப் அப்படின்னா நம்புவது. ஹாய் சந்துரு, நைஸ் டு மீட் யூ டூ. ஹாய் சந்துரு, உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹோப் இஸ் இட் ஒன்லி குட் திங்ஸ். அவன் நல்ல விஷயத்தை மட்டும் தான் சொன்னான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சந்துரு என்ன சொல்கிறாரு? எஸ் மோஸ்ட்லி குட் திங்ஸ். டு யூ ஒர்க் இன் சென்னை? எஸ் மோஸ்ட்லி குட் திங்ஸ் அப்படின்னா ஆமாம், பெரும்பாலும் நல்ல விஷயம்தான். டூ யூ ஒர்க் இன் சென்னை? டூ யூ ஒர்க் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? இன் சென்னை, சென்னையில். நீங்கள் சென்னையில் தான் வேலை பார்க்குறீங்களா, வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாலா, எஸ் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் தரமணி. வாட் அபவுட் யூ? எஸ் ஐ எம் ஒர்க்கிங். ஆமாம், நான் வேலை பார்க்குறேன் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இன் தரமணியில். வாட் அபவுட் யூ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. இப்போ கவனிங்க, ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இப்போது அவர் கேட்டார்ல ஒரு கேள்வி, அந்த கேள்வியை நீங்களும் கேட்குறதா இருந்ததுன்னா அப்போ வாட் அபவுட் யூ அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்குறேன். ஹாய், எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் யா ஐ எம் டூயிங் வெல், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் என்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா வாட் அபவுட் யூ அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது அர்த்தம் மாறிக்கும். இங்கே வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தரமணியில் வேலை பார்க்குறேன். வாட் அபவுட் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி என்ன? புரியுதுங்களா? சரி, ஓகே. இவர் இப்படி கேட்ட உடனே அதுக்கு சந்துரு என்ன சொல்கிறாரு? இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஐ எம் ஒர்க்கிங் இன் த சேம் பேங்க் ஆஸ் அசோக் வேலை பார்க்குற அதே பேங்க்கில் தான் நானும் வேலை பார்க்குறேன். வி ஆர் இன் த சேம் டீம், நாங்கள் ஒரே டீம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அசோக் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பாலா இஸ் பிளானிங் டு ஷிஃப்ட் இஸ் ரூம் டு அண்ணா நகர். ஐ டோல்ட் ஹிம் யூ லிவ் தேர். பாலா இஸ் பிளானிங் அப்படின்னா பாலா பிளான் பண்ணிட்டு இருக்கான் டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹிஸ் ரூம், அவனுடைய ரூமை, டு அண்ணா நகருக்கு. ஐ டோல்ட் ஹிம், நான் அவனிடம் சொன்னேன், யூ லிவ் தேர், நீ அங்கே வசிக்கிறாய். ஐ டோல்ட் ஹிம் யூ லிவ் தேர் அப்படின்னா நீ அங்கே வசிக்கிறாய் என்று நான் அவனிடம் சொன்னேன். பாலா அண்ணா நகருக்கு ரூம் மாறலான் இருக்கான். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன். பாலா இஸ் பிளானிங் டு ஷிஃப்ட் இஸ் ரூம் டு அண்ணா நகர். டோல்டு ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. ஐ டோல்ட் ஹிம் யூ லிவ் தேர், நீ அங்கே தான் இருக்கேன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஓ ரியலி? ஓ உண்மையாவா? தட்ஸ் அ கிரேட் ஏரியா. அது நல்ல ஏரியா தான் அது.
சரி இப்போ கவனிங்க, லெட் மீ அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். இதை பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃபைண்டிங் அ ஹவுஸ் அப்படின்னா வீடு தேடுறதுல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இவர் இப்படி சொன்ன உடனே அதுக்கு பாலா, தேங்க்யூ ஸோ மச் சந்துரு, ரொம்ப நன்றி சந்துரு, தேங்க்யூ ஸோ மச் சந்துரு, ஐ வில் டெஃபினெட்லி கால் யூ, ரொம்ப நன்றி சந்துரு, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அசோக் என்ன சொல்கிறாரு, கமான் காய்ஸ் லெட்ஸ் கோ கெட் சம் காஃபி அண்ட் சாட். கமான் காய்ஸ் அப்படின்னா வாங்கப்பா, லெட்ஸ் கோ அப்படின்னா வாங்க போகலாம், லெட்ஸ் கோ கெட் சம் காஃபி அப்படின்னா வாங்க போயிட்டு காஃபி சாப்பிடலாம், அண்ட் சாட் அப்படின்னா அரட்டை அடிக்கிறது. இந்த கெட் அப்படின்னா பெறுவது அப்படின்னு தானே அர்த்தம். யாரை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பா என்னம்மா யோசிக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், காஃபியை பெற்றுக்கொண்டு வேடிக்கையாக பார்க்க முடியும், குடிக்க தானே முடியும், புரியுதுங்களா? சரி ஓகே, இல்லை நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கின்றது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கெட் அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு DRINK ட்ரிங்க் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. லெட்ஸ் கோ ட்ரிங்க் சம் காஃபி அண்ட் சாட் பேசிக்கோங்க, சரிங்களா? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.